தேனி ஈஸ்வரன் டிஜிட்டல் அவார்டுக்கு வந்திருக்கும். நீ என்னை பார்க்காம நீ எப்படி போனாலும் நீ 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அவனு சொல்லி இந்த சூர்யாவை பற்றி தம்பி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு வந்து அழுதுட்டு இருந்தா ஏசாமின்னு கேட்கும்போது சக பெண்கள் குரலை வந்து ஒரு ஒச்சமாக எங்களுக்கு கொடுத்துட்டாரு. தேனி ஈஸ்வரன் டிஜிட்டல் அவார்டுக்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான இனிமையான ஒரு இரவு வணக்கம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பிடிமா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்தோம். எவ்வளோ ஃபோன் அவருக்கு வந்திருக்கும், இருந்தாலும் கூப்பிடும் போதெல்லாம் பிஸியாகவே இருந்துச்சு. அடுத்து என்னோட ஃபோன் கால் பார்த்துட்டு மறுபடியும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாப்புல. அப்போ வரும்போது நம்ம வீரபாண்டி கௌமரி அம்மன் கோயில் தாண்டி வந்தோம். வரும்போது எங்கள் அண்ணா எல்லாமே கூட வந்திருக்காங்க. அப்போ வரும்போது இதுதானே தேனி வீரபாண்டி கௌமரி அம்மன் கோயில்னு சொல்லி காமிச்சேன். சரி இங்கே போயிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டார் எங்கள் அண்ணன். அப்போ நான் சொன்னேன், அண்ணா 3 மணிக்கெல்லாம் அங்கே வரணும்னு சொல்லியிருக்காப்புல, வரும்போது சாமி கும்பிட்டுக்கலாம் அப்போ போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து வெளியில் 3 மணிக்கு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு நாங்கள் கால் பண்ணோம். தங்கம் வந்துட்டு சாமி அப்படின்னு. அம்மா இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ அப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, நீ என்னை பார்க்காம நீ எப்படி போனாலும் நீ 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அவனு சொல்லி இந்த கௌமாரியம்மன் மறுபடியும் வர சொல்லி நாங்கள் போய் எங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தோம். சூர்யாவை பற்றி தம்பி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. முதல் முறையாக சூர்யாவை கூட்டிகிட்டு போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தான் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு சேர்த்து விட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஒரு 15 நாள் தொடர்ந்து அவங்க டான்ஸ் பண்ணாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு அந்த டான்ஸ் எப்படி தம்ப இருக்குன்னு கேட்டேன். கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பேசியிருந்த டைமில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிமா இருக்குன்னு கேட்டேன். பரவாயில்ல, அது திருநங்கை சமுதாயத்தில் அவங்க என்னோட பேத்தி. அதனால் ஆயா நல்லா இருக்குதுங்க, ஆயா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு வந்து அழுதுட்டு இருந்தா ஏசாமின்னு கேட்கும்போது சக பெண்கள் அவங்க கூட ஆடக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு போனாங்க அனுஷ்டி. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைன்னு சொல்லவே முடியாது. என்னதான் எங்களை வந்து வானத்தில் உள்ள மின்மின் மாதிரி ஒரு அழகாக படைச்சிருந்தாலும் கடவுள் இந்த குரலை வந்து ஒரு ஒச்சமாக எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடும்போது மேக்கப்லாம் பண்ணும்போது சக பெண்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. டிஜே அனு நீங்கள் வந்திருக்கீங்கம்மா, நான் நிறைய டைம் கேட்பேன், சூர்யாட்ட கேட்பேன். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்துட்டு போனாங்க. அதே மாதிரி தம்பி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல, ஒரு பேர் தெரியல, முதல்ல பார்த்த போது எப்படி இருந்தது டான்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். மற்ற பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கும்போது திருநங்கைகளை எப்படி கொச்சப்படுத்த முடியுமோ அந்த சொல்லலாம் சொல்லி எப்படிலாம் பேச முடியுமோ அந்த மாதிரி பேசுறது, ஒரு மேக்கப் சென்ஸ் எடுக்க போகும்போதெல்லாம் மூஞ்ச கட்டுறது, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சாமி யாரோ ஒருத்தர் உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, நீ அதெல்லாம் நினச்சிக்காத அப்படின்னு. அப்போ இன்னொரு தடவை சொன்னேன் சூர்யா என்னை பார்க்கும்போது, ஆயா நீங்கள் சொன்னது தான். அதுக்கு கூட ஆடும்போது இன்னொரு பெண் சொன்னாங்களாம்மா, சக தோழி அவங்க கூட ஆடும்போது, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு வாங்கன்னு சொல்லி என் பேத்தியை வழிநடத்தி நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க. அதனால கலைத்தாய் பெற்றெடுத்த அத்தனை உறவுகளுக்கும் எங்களோட மனமான நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே தருணத்தில் நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கைகளின் சக தோழிகள் வந்திருக்காங்க. அப்புறம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, கட்ரினா அவங்க வந்திருக்காங்க. நம்ம மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கிறீங்க. அதனால இந்த சீல்டு அவார்டு எல்லாத்துமே என் திருநங்கை தோழிகளோட சேர்ந்து நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து மேடைக்கு வாங்க எல்லாரும். வாங்க. எங்க கொஞ்சம் நீ எந்திரிச்சு வர மாட்டியா? வாங்க. வர முடியாதா? வர முடியாது. ஏன் மேடைக்கு வர முடியாதா? நீங்க தூக்கி அடிச்சிருவேன், பாத்துக்கங்க. மேல வாங்க. ஆனா உண்மைய திருநங்கையில நம்ம இந்த பிள்ளை பாருங்க, இந்த நயன்தாரா அப்ப விக்னேஸ்வரன் கூட ஒரு சேலா கட்டிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி அந்த சேலை எவ்வளவு தெரியுமா போட்டிருக்க? சேலை 1,25,059,000 10,000 ரூபாய். வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க எல்லாம் ஒட்டுமொத்த நம்மளாம் ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடிய. வாங்க ப்ளீஸ் சூர்யா வாங்க. ஏன் உங்களை பத்தியே மூச்சு விடாம பேசுறாங்க? வாங்கம்மா. ஏமா வாங்கம்மா, சும்மா வாங்கம்மா. ஏமா நீங்க கைத்தில் கொடுத்த வாங்கம்மா. அழுதுமா பூரா பரவாயில்லையா? நைட் நான் தூங்க மாட்டேன் போ. ஏமா சிஸ்டர் என்னம்மா வாங்கம்மா. ஏமா கோமாக்கு போயிருக்கேன் போல. வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி வாங்கம்மா. எல்லாத்தையும் பார்க்க அவ்வளோ கார்ஜியஸ், அவ்வளோ அழகா இருக்கீங்க. சூப்பர். வாங்க ஸ்டெண்டர் வாங்க. ஏப்பா 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 இவங்க வந்திருக்காங்கன்னா ஒரு தாய் பாசத்தை மேம்பட்டு ஒரு பாட்டை போடலாம். மீசக்கார நண்பர் ரோசா மீசையே வைக்கல. என்ன இதெல்லாம் சேம் பப்பி சாமாலியா? நான் ஏன் மீசை வைக்கலன்ற உங்களுக்காக சொல்றேன். போன நிகழ்ச்சிய அனல் பறக்க பேசினேன், இருக்கிற மீசெல்லாம் கருகி போச்சு. அதோட அப்படியே வந்தீங்க. கைட்டில் கொடுத்த 2 பேருக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் கம் க்ளோசர். கரெக்டாக ஸ்னேகா ஈவெண்ட்ல பார்த்தோம். ஓகே தள்ளி வாங்க தள்ளி வாங்க.
கத்ரீனாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, விஜய்வா வளம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கைத்தில் உங்களுக்காக கொடுக்குறோம் கத்ரீனா அவங்களுக்காக. ஏன்னா நல்லா ஒரு நயன்தாராவோட இன்ஸ்பிரேஷன் தான். நயன்தாரா என்ன காஸ்டியூம் என்ன போடுறாங்களோ அப்படியே போடுவாங்க. ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போகும், நயன்தாரா அவங்களாம் சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் மீராமா. உண்மையே கோவை மீராமாக்கு இதை தாய்க்கணும், ஒரு பெரிய கைதில் கொடுக்கல. எப்பயுமே நான் மட்டும் தான் ஃப்ரேமில் வாங்கணும், நான் மட்டும் தான் வாங்கணும், மற்றவங்க நினைப்பாங்க. நான் நினைக்கவே இல்லை. இதோட மக்கள் எல்லாருமே சேர்ந்து வரணுன்ற ஆசைப்பட்டாங்க. பார்த்தீங்களா, பெரிய விஷயம். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பசங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேரா? ஒரு பேர் இப்படி போங்க, வாங்க ப்ளீஸ். இங்கே பல கைகள் சேரும்போது ஒரு கை புதியமாக உதயமாகிறது. நம்பிக்கைன்ற ஒரு அந்தஸ்து பிரிக்கிறார்கள் கோவை மீராமா. கோவை மீராமாக்கு உங்கள் கையால் எல்லாமே சேர்ந்து அழகான விருது கொடுங்க. எடுங்க. ஒரு விருது அம்மா, அது வேற ஒருத்தம் இல்லைம்மா. ஏம்மா? சரி ப்ளீஸ் ப்ளீஸ் கம் க்ளோசர், கம் க்ளோசர். மறைச்சிடாங்க அம்மா. தாய் ஆத்தா மகமாயி கருப்பு சட்டா இங்கிட்டு பார்த்து திரும்ப. ஓகே வாமா, சேர்த்து கொடுங்கம்மா. சிரிக்காங்கம்மா ஜோக்க சொல்லும் போது கொடுங்க. ஓகே, எல்லாமே தெரியுறாங்களா? ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? நம்ம என்ன பண்ணணும்? கையை தட்டணும். ஐயா ஆரஞ்சு முட்டாய், உனக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு வீடியோலாம் பார்க்கும் போதெல்லாம் சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே வரும்போது நான் இப்போ சொல்கிறேன், மடியில் வச்சுட்டு கையவே எடுக்க மாட்டேன் ஐயா மனுஷன். என்னத்தான் செய்ய? அதே அந்த வளர்ச்சின்றது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மீராமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த அழகான செக்மெண்ட்ல ஒரு டான்ஸ் மட்டும் நீங்கள் போட போறீங்க.